தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் திருமிகு அப்துல் ரஹீம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவரோடு நாம் உரையாடுவோம். வணக்கம். வாங்க ஐயா. உங்கள் வருகைக்கு மகிழ்ச்சி. நன்றி. ஒரு அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறீங்க. உங்களுடைய அமைப்பு எல்லா மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறதா? அதனுடைய செயல்பாடுகள் எப்படி, அதெல்லாம் சொல்லுங்கள். இல்லை, நாங்கள் 2011 தான் இந்த தொடங்கினது. 2011 நான் ஒரு தடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு ஒரு 17 ஆண்டுகள் சிறையிலிருந்து விடுதலையான பிறகு இந்த அமைப்பை கட்டமைக்கிறேன். கட்டமைச்சு ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட நிர்வாகத்தை போட்டு இருக்கோம். ஒரு அமைதியான முகமாக இருக்குது உங்கள் முகம். தடான்னு ஒரு சட்டத்தை கொண்டு உங்களை சிறையில் வைத்து உங்களை வேறு மாதிரியான ஒரு முகத்தை காட்டுமாறு நிர்பந்திக்கப்படுகிறதா? இல்லை, அது அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அப்படின்றதுக்காக அது என்ன சேர்க்கப்பட்டது. ஆமாம், அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் 17 ஆண்டு சிறையில் நிரபராதின்றது தான் விடுதலை செய்யப்பட்டேன். குற்றவாளின்னு சொல்லி விடுதலை செய்யப்படல, நிரபராதி என்று விடுதலை செய்யப்பட்டு அதன் பிறகு அரசியல் ரீதியாக தொடர்ந்து களம் கண்டு வரேன். அதாவது இப்போது ஒரு கட்சி, இஸ்லாமியர் கட்சி என்று தொடங்கினாலே அது ஒரு தீவிரவாதம் அப்படின்ற ஒரு முகத்தை கொண்டு சிலர் பார்க்க செய்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் நல்லா சொன்னீங்க. அதாவது எங்கள் அமைப்புன்றதில் எந்த இஸ்லாமிய அமைப்பில் இணைஞ்சு பணியாற்றி இருந்தாலும் அரசு வேலைகள் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. இது நடந்துட்டு வருது தமிழ்நாடுல. இயக்கத்தில் இருக்கிறவங்க அரசு வேலை எங்கள் இயக்கன்றதில் பொதுப்படியாக இஸ்லாமிய அமைப்புகளில் இருந்தாவே, இப்போ உதாரணத்துக்கு நீதிபதி தேர்வு நடக்குது, அந்த தேர்வு நடக்கும்போது எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறான்னு சொன்னால் அப்போ அந்த லோக்கல் வெரிஃபிகேஷன் வராங்க. வெரிஃபிகேஷனில் இவர் இந்த அமைப்பில் இந்த பொறுப்பில் இருந்தார், அப்படி இந்த அமைப்பில் இருந்தார், இந்த அமைப்பு ஆதரவாளர்னா கூட அவங்களுக்கு அந்த பதவி மறுக்கப்படுது. அதாவது பொறுப்பாளர், உறுப்பினர் அப்படின்னு கூட இல்லாமல் ஆதரவாளராக இருந்தாவே அந்த பொறுப்புகள், அந்த அரசு பதவிகள் மறுக்கப்பட்டு வருது. இதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? அது அரசுகள் தான் காரணம். அரசு எந்த அரசாக இருந்தாலும். ஆமாம், இதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் அமைப்பில் முழு நேர பணியாற்றிக்கிட்டு அவர் நீதிபதி ஆகிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க, இப்படி பல பதவிகள் வராங்க. இப்போ கூட சமீபத்தில் கூட கொல்கத்தாவினுடைய தலைமை நீதிபதி ஓய்வு பெறும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சிறு வயதிலேருந்து ஆர்எஸ்எஸில் பயிற்சி பெற்றவன், நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இப்போ கூட நான் போய் ஆர்எஸ்எஸில் இணைவேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு. அது போன்ற நபர்களுக்கெல்லாம் அரசு பதவிகள் வழங்கப்படுது. ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளில் இருந்தாங்கன்றாவே இது போன்ற அரசு பதவிகள் எதுலுமே கிடைக்கிறதில்லை. அப்படியே இருந்தாலும் ரொம்ப அந்த வெரிஃபிகேஷன் வரக்கூடிய அதிகாரிகள் எதனா கரெக்ட் பண்ணி இவனை பிடிச்சி கையை காலில் விழுந்து அப்படி நான் எந்த அமைப்புலையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு என்ஓசி வாங்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இன்றைய சூழலில். இந்த நடைமுறைகள் இந்தியா விடுதலை பெற்ற நாளிலிருந்து இருக்கிறதா, இல்லை சமீப காலத்தில் இருக்கு? இல்லை, சமீப காலமாக தான் இருக்குது. அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது பாஜக ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள், ஏன் திமுக ஆளக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் கூட இந்த நிலை இப்போ இருக்கு. இப்போ 8% இருக்கு. ஆனால் தொடர்ந்து ஆர்எஸ்எஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் எதிராக பேசி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான காரியங்களில் ஏன் கவனம் செலுத்தலை, அதை சரி பண்ணலை, இல்லை அவங்களுக்கு ஆதரவு மாதிரியே நடந்துக்கிறாங்களே? காரணம் என்ன? அது என்ன காரணம்னு, அது காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இலவசமாக அவங்களுக்கு இஸ்லாமியர் வாக்கு கிடைச்சிருது. சில அமைப்பு தலைவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த செய்கிறமோ செய்யலே வாக்கு வந்துடுது. இல்லை, அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்து அவங்க அந்த ஓட்டுகளை அறுவடை செஞ்சிடறாங்க. ஆனால் அதன் பின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்ற விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே வரும்போது அதை எப்படி அந்த இஸ்லாமிய சமூகம் ஒட்டுமொத்தம் ஓட்டு மட்டும் போட்டுறாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள், அரசு அமைச்ச பிறகு திமுக தொடர்ந்து இந்த வேலையை செய்யுது. அது ஏன் செய்யுதுன்றது தெரியல. ஆனால் நாங்களும் அது பொது வெளியில் பல இடத்துல பேசிட்டு தான் வரோம் அதை பற்றி. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய அமைப்பினுடைய நிர்வாகிகள் மீது ஒன்டன் என்கின்ற
இதுவை வந்து போடுறாங்க. அதை 110 சொன்னால் அது 110 போட்டு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் காவல்துறை எப்போ வேணாலும் கைது பண்ணி ஜெயிலில் போட்டுடலாம். அதாவது ஒரு வழக்கில் நீங்கள் கைது செஞ்சு சிறையில் போட்டு நீதிமன்றத்தில் தான் தண்டனை குற்றவாளியாக நிரபராதின்னு அறிவிப்பாங்க. இந்த 110 என்பது எப்படின்னு சொன்னால் அப்போவே குற்றவாளின்னு அதாவது ஒரு எஸ்பியை வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அவரை சிறை வைக்கலாம். இப்படி இந்த 110 வந்து போட்டு வச்சிருக்காங்க நீதிமன்றம் போகாமலே. நீதிமன்றம் இது போன்ற விஷயங்களையே இந்த திமுக அரசு வந்து ஒன்றுமே பண்ணல. இதை பற்றி நம்மளும் தொடர்ந்து பொதுவெளியில் பேசு பொருளாக ஆக்கிட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஸ் வந்து உருவாக்குறாங்க. இப்போ வந்து சமூக பிரச்சனைகளை முன் வந்து போராடக்கூடிய எங்களை போன்ற நபர்களுக்கே ஹெச்எஸ் வந்து இது திமுக அரசு தான் உருவாக்கி வச்சிருக்கு. ஹெச்எஸ் உருவாகும். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் பாதுகாவலாக இருக்கிறோம், சிறுபான்மையினருக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னா தொடர்ந்து பரப்புரை செய்கிறாங்க. திமுக வந்து தொடர்ந்து அப்படி பரப்புரை பண்ணுது. அதுக்கு முஸ்லீம் லீக்கு, இந்த தமுக இது போன்ற அமைப்புகள் வந்து அவங்களுக்கு எதனா எம்எல்ஏ சீட்டு வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது அரசு வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து சில பல உதவிகள் வந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் தேர்தல் நேரத்தில் அவங்க வந்து இந்த சமுதாயத்துக்கு பாதுகாப்பு வேணுமா, நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடலன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இது திமுக வந்து நல்லா உணர்ந்துச்சு. நம்ம கூட சில பேர் அடிமைகள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையானது நம்ம கொடுத்துட்டா போதும், இந்த வாரியம் கீரியம் கொடுத்துட்டா போதும், மற்றது வந்து இந்த காலேஜ் சீட்டு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துட்டா போதும். இதை கொடுத்துட்டு நாம் வந்து இந்த சமூகத்தினுடைய முழு வாக்குகளையும் நம்ம அறுவடை செய்யலான்னு திமுக வந்து அது கலைஞர் காலத்துலேருந்து இன்றைக்கி ஸ்டாலின் காலம் வரையிலும் அப்படி தான் வந்துட்டு வருது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இருந்ததா? நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாம் வந்து ஓட்டுகள் செலுத்தலை, திமுக தான் அதிகமாக செலுத்தியிருக்கோம் நம்ம சமுதாயம் இந்த வரையிலையும். இல்லையே, சமுதாய அமைப்புகள் வந்து அந்த பக்கமும் இருந்து, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இருந்து அங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து துரோகமும் செய்யலை, உதவியும் செய்யலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் திமுக வந்து துரோகம் தான் எடுத்துச்சோம். இப்போ சமீபத்தில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தமிழ் டிவி, இங்கே கோயம்பேட்டில் ஒரு பள்ளிவாசல் நீண்ட காலமாக இருந்திருக்கு. இப்போ எம்எம்டிஏ மூலயமா அதை வந்து இடிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு வந்து நேற்று இடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போராடி இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து இத்தனை ஆண்டுகளாக அது வந்து முறை தவறி கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்திருந்தால் இத்தனை ஆண்டுகளாக அதுக்கு உண்டான முயற்சிகள் யாருமே பண்ணல. ஆனால் திமுக ஆட்சி வந்தவுடனே அந்த வேலையை செய்யுது. கேட்டால் நாங்கள் கோயிலில் இடிக்கலையா, சர்ச்சைகள் இடிக்கலையா, அது போன்ற பள்ளிவாசல்கள் முறை தவறி நீங்கள் கட்டியிருக்கீங்க, அதை நாங்கள் இடிக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவின் இன்னொரு முகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவை இவங்க பின்தொடர்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது பாஜக வந்து நேரடியாக எதிர்க்கிறாங்க, எதிரி. இப்போ முஸ்லீம்களுக்கு நாங்கள் வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்னு பேசுகிற திமுக கொடுக்கறதில்ல. இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு 4 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொன்னார். அது அவங்க பையன் கூட இப்போ வெற்றி பெற்ற பின்பும் கூட அதை உறுதிப்படுத்தியிருக்காரு தருவோன்னு சொல்லி. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சந்திரபாபு நாயுடுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த 4% இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள தேர்தல் அறிக்கையில் அவர் வெளியிட்டிருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கைக்கும் சந்திரபாபு நாயுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நேரடி மோதலாகவே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலமாக்களுக்கு வந்து 10,000 ரூபாய் நாங்கள் சம்பளமாக கொடுப்போம். அப்புறமா வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து வட்டி இல்லா கடன் கொடுப்போம். அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம், அதேமாதிரி வந்து பெண்களுக்கு அதேமாதிரி இஸ்லாமிய பெண்கள் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்கீம் கிட்ட இந்த வாட்டி தேர்தல் அறிக்கையில் வந்து இவர் சந்திரபாபு நாயுடு வந்து அறிவிச்சிருக்காரு. ஆனால் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை எப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களுடைய தாலிகள் கூட அறுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதேமாரி வந்து இடஒதுக்கீடு என்பது அது வந்து மதவாத எக்காரணம் கொண்டும் நாங்கள் மதவாத சக்திகளுக்கு துணை, அதாவது மதவாத வகை மத ரீதியாக இடஒதுக்கீடு இல்லை, மதத்தின் அடிப்படையில் நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சந்திரபாபு நாயுடுடைய தேர்தல் அறிக்கையும் பாஜகவுடைய தேர்தல் நிறைய முரண்பாடுகள் இருக்குது.
இன்றைக்கி கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால் சந்திரபாபு நாயுடு தான் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா இல்லையான்றது நம்ம காலம்தான் பதில் சொல்லணும். அதை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒத்துழைப்பு கொடுத்து தானே ஆகணும். ஏன் சொன்னீங்கன்னா அவங்களுடைய குடிமை இவங்க கையில் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா மெஜாரிட்டி இல்லையா, மைனாரிட்டி அரசு இருக்குது மத்தியில். அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் அமைதியாக இருந்துருவாங்க என்னை பொறுத்த இல்லையா. இப்போ நிறைவேறுன்ற நம்பிக்கை இருக்குது. அதாவது எல்லா நாட்களிலும் எல்லா அமைப்புகளிலுமே, அதாவது இந்த மக்களவை தேர்தல் முடிஞ்சு அமைச்சரவையிலலாம் நிறைய இஸ்லாமியர்களுக்கு அப்பப்போ இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு அமைச்சர் கூட இஸ்லாமியர் இல்லை என்ற நிலையில் இந்த 18வது மக்களவையில் அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, 2019 தேர்தலுக்கு பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சரவையில் முக்தார் அப்பாஸ் நக்வி ஃபஸ்ட்டு பதவியேற்றார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் ராஜினாமா பண்ணிட்டார். அவர் ஓய்வு பெற்றார், அரசியலேருந்து ஓய்வு பெற்றார். அதன் பிறகு பாஜக அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. இந்த முறை அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு இஸ்லாமியர் கூட இல்லை. அதுதான் நிதர்சனம். ஏன்னு சொன்னால் இப்போ சந்திரபாபு நாயுடு கட்சி சார்பாகவோ அல்லது நிதிஷ்குமார் கட்சி சார்பாகவோ அல்லது கூட்டணி கட்சி சார்பாகவோ கூட யாருக்குமே ஒரு இஸ்லாமியருக்கு கூட கொடுக்கல என்பது இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாட்டில் சுமார் ஒரு 30 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் மறுக்கப்படுவது என்பது இது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். இப்போ அவங்க பாரதிய ஜனதா கட்சி நிறுத்திய வேட்பாளர்களில் கூட இஸ்லாமியர்கள் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, அதை நம்ம ஏற்றுக்கலாம். இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தின வேட்பாளர்கள் கூட பெரும்பான்மையான வேட்பாளர்களை இந்த வாட்டி இந்தியா கூட்டணி புறக்கணிச்சிருக்கு. சுமாராக ஒரு 24 வேட்பாளர்கள் தான் எம்பி ஆகியிருக்காங்க. 24 பேர் எதிர்கட்சிகள் மூலம். அதையும் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ஒரு 5 பேர், வெஸ்ட் பெங்காலில் ஒரு 5 பேர், அதுவே 10 பேர் ஆயிடுச்சு. கேரளாவில் ஒரு 3, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு 3, லடாக்கில் 1, லட்சத்தீவில் 1, தமிழ்நாட்டில் 1, கர்நாடகாவில் 1. இப்படி தான் இருக்கே தவிர இன்னும் மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா கூட்டணி சார்பாக வேட்பாளரே அறிவிக்கல. மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 18% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு வேட்பாளர் கூட முஸ்லீம்களை அவங்க அறிவிக்கலை. அதே பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 14% மேலே இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா 1-2 வேட்பாளர்கள் தான் முஸ்லீம்கள். ஒட்டுமொத்தமாகவே இந்தியா கூட்டணியும் என்டிஏ ரெண்டுமே இஸ்லாமியர்களை ஒரு அந்த அமைச்சரவை பொறுப்புக்கு கொண்டு வர மறுக்கிறார்களா? இல்லை, இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒன்று பாஜக நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இஸ்லாமியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி இந்தியா கூட்டணி சொல்லுது. ஆனால் இவங்களே பிரதிநிதித்துவம் கொடுக்குறதில்லை. திமுக அப்படி தான் செய்யுது, எல்லாமே காங்கிரஸ் கூட அப்படி தான் செய்யுது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக சார்பாக ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட நிப்பாட்டல. சரி, காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்தாங்க, அதில் முஸ்லீம் வேட்பாளர் இல்லை. முஸ்லீம் வேட்பாளர் அவன் உன்னியும் முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்தினா அவன் உன்னியும் இந்த சமுதாயத்துக்கு ஆதரவாக எதுவும் செயல்பட போகிறதில்லை. திமுக என்ன சொல்ல போதோ அதுதான் செய்ய போகிறாங்க, காங்கிரஸ் என்ன சொல்கிறதோ அதுதான் செய்ய போகிறாங்க. இருந்தாலும் பிரதிநிதித்துவம் மறுக்கப்படுவது என்பது அது ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு இல்லை. இந்த நடைமுறை இப்படி இவங்க இந்த 2 அமைப்புகளுமே பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிறவர்களும் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களும் தொடர்ந்து இஸ்லாமியர்களை புறக்கணிப்பது என்பது எந்த நிலையில் கொண்டு அது விடும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எப்படின்னு சொன்னால் இந்தியாவில் இஸ்லாமியர்களில் இவங்க புறக்கணிக்க ஒட்டுமொத்த மக்கள் ஓட்டுகளை புறக்கணிக்கணும், ஓட்டுகளை புறக்கணிப்பாங்க, அப்புறம் ஜனநாயகத்தை புறக்கணிப்பாங்க. அப்போ அந்த நிலைக்கு இந்த அரசியல் கட்சிகளே ஒரு சமூகத்தை கொண்டு செல்லுற மாதிரி தான் என்னுடைய பார்வையில் தெரியுது. இதற்காக அந்த பன்னாட்டு அமைப்புகள், பன்னாட்டு நாடுகள், பல நாடுகள்லாம் இருக்கிறாங்க. இந்த நாடுகளின் அழுத்தம் ஆளுங்கட்சிக்கோ அல்லது எதிர்கட்சிகளுக்கோ வரும் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, எல்லாம் அப்படி வரக்கூடிய இஸ்லாமிய சமூகத்துக்கு அப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனம் மூலிமா அப்படி ஒரு நெருக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நிறுவனம் இல்லை, ஐநா சபை மூலமாகவோ அல்லது பல்வேறு இஸ்லாமிய நாடுகள் இருக்காங்க,
இல்லை அதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஐநா சபையை தான் இன்றைக்கி காசாலையும் ரஃபாலையும் மனித உரிமை மீறல்கள் அவங்க சொல்லியும் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க இந்தியாவில் வந்து ஜனநாயக நாட்டில் வந்து அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு சொல்லி சொல்ல போகிறது இல்லை. அதனால் வந்து நம்ம அதை அந்நிய நாட்டு சக்திகள் ஊடுருவி நம்மளை வந்து ஒரு அப்படி சொன்னால் கூட அதை ஒரு தவறாக சித்தரித்து கொண்டு போயிடுவாங்கல்ல. தவறாக இல்லை, அப்படி வாய்ப்புகள் இல்லை. இஸ்லாமிய நாடுகளும் அப்படி சொல்லாது. அது தவிர்த்து நீங்கள் ஐநா, அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளையும் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நுழைஞ்சி இந்தியாவில் வந்து இஸ்லாமிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் வந்து அமைச்சரவை கூடியிருக்கு, எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இருக்காங்க, இது தவறானது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அவங்க இஸ்லாமியர்கள் மீது பற்றும் பாசம் அந்த நாடுகளுக்கு கூட இல்லைன்றது தான் நிதர்சனம். இஸ்லாமிய நாடுகள் ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த தேர்தல் என்பதே வந்து இஸ்லாமிய அடிப்படையில் கூடாது என்பது அவங்களுடைய கொள்கை. இப்போ இந்திய ஒன்றியத்தில் வாழ்கிற இஸ்லாமியர்கள் ஒரு தனி தீவாக ஆதரவற்றவர்களாக நிற்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது என்று நெருக்கடியே தான் இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்களே, பாபர் மசூதி விஷயத்தில் வந்து 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு இறங்கிச்சு. அந்த பாஜக மோடி எழுதி கொடுத்த தீர்ப்பு தான் அவங்க படித்தாங்க, கீழே கையெழுத்து கூட போடாமல் இறங்கி போயிட்டாங்க. அந்த 5 நீதிபதிகளுக்கும் அரசு பொறுப்புகளை வழங்கி அதில் ஒரு முஸ்லீம் நசீர்னு அவர் கூட இப்போ ஆந்திர பிரதேசனுடைய கவர்னராக இருக்கார், உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 2 நீதிபதிகளுக்கு வந்து மேல் சபை உறுப்பினர் ஆக்கியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு இடத்தில் பள்ளிவாசல் இருந்தது, அந்த இடம் அதை இடிக்க போகிறேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுது. அந்த இடிச்சிட்டு கோயில் கட்ட போகிறேன்னு பிரச்சாரம் பண்ணுது, இடித்த பிறகு வழக்கு நடந்தது. அந்த இடித்த வழக்கே இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது அந்த இடம் வந்து ராமர் கோயிலுக்கு தான் சொந்தம்னு தீர்ப்பு வழங்குதுன்னா, அப்போது வந்து இதை வந்து எந்த நாடு வந்து கண்டிச்சு? இப்போ இந்த அப்படிப்பட்ட இடத்துல இந்த பைசாபாத்தில் எதிர்கட்சி, அதாவது சமாஜ்வாடி கட்சி ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். இது வந்து மக்கள் பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறார்கள் என்று தானே பொருள்? இல்லை, அதாவது மோடி வந்து முழுக்க முழுக்க ராமர் கோயில் விஷயத்தில் அரசியலாக செயல்பட்டார் என்பது ஆர்எஸ்எஸ்ஸுடைய நிலைப்பாடு கூட அதுதான், என்பது மக்களுடைய நிலைப்பாடும் அதுதான். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் முழுக்க முழுக்க அரசியல் தான். இந்த கோயில் என்பது இது நெல்லியும் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஆட்சியாளர் மூலயமா ஒரு கோயில் திறப்பு விழா நடந்ததில்லை. இதுதான் முதல் முறை. உலகத்தில் எங்கேயுமே நடந்திருக்காது. பள்ளிவாசல்னா அந்த ஜமாத்துகள் திறப்பாங்க, சர்ச்சுகள்னா பாதிரியார்கள் திறப்பாங்க. அரசு வந்து எதுவுமே திறக்காது. இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த நாட்டிலையுமே. ஒரு காலத்தில் மன்னர்கள் ஆட்சிகள் இருந்து பார்த்தீங்கன்னா, சேரன், சோழன், பாண்டியன், அவங்க வந்து கோயில் கட்டி அவங்களே கோயிலை வந்து திறப்பு விழா நடத்தியிருக்காங்க. அப்போ இது வந்து ஜனநாயக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடா அல்லது மன்னராட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடா? இந்த நிகழ்வு மூலம் இந்த நிகழ்வு மூலம் மோடி வந்து மன்னராட்சி நடத்துகிறார், அந்த நிலைக்கு வரப்போறார்ன்ற மாதிரி பார்க்குறீங்களா நீங்கள்? இல்லை, அப்படித்தானே பண்ணார் அவர். ஒரு கோயில் திறப்புழாவுக்கு வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி அரசினுடைய அந்த விளம்பரம் ஆடு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ராமர் வந்து மோடி ராமர் கோயில் கட்டினது ஒரு தனியார் அமைப்பு, ஒரு அறக்கட்டளைன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ ஏன் அதை அரசு தலைமை தாங்கி திறக்கணும்? மடாதிபதிகள் திறந்துட்டு போயிருப்பாங்க. அரசு தானே திறந்தது, அரசு தானே விளம்பரப்படுத்திச்சு. இப்போ ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தவங்களாம் இப்போ ஜெய் ஜெகநாதர்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம்? அந்த ஒடிசாவில் பூரி ஜெகநாதருக்கு ஆலயத்தை வந்து 6 வருஷமாக மூடியே வச்சுருக்காங்களாம். சாவி அது தமிழ்நாட்டில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் வந்து பிஜி பட்நாயக்குடைய ஆலோசகராக இருக்கார். அவர் மூலிமா சாவியை வந்து தமிழ்நாட்டில் திருடிட்டு போய் தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றாரு. அப்போ 6 வருஷமாக இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? இவர் பிரதமர் தானே இருந்தார். இவருக்குன்னு ஒரு சிறப்பு இது இருக்குது, அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாவியை எடுத்து பூரி ஜெகநாதர் ஆலயத்தை திறக்க வேண்டியதானே. இதெல்லாம் அரசியல், அவங்களுக்கு பக்தியெல்லாம் இல்லை. மோடியை பொறுத்தவரையிலும் பாஜகவை பொறுத்தவரையிலும் முழுக்க ஒரு 5 விசா அளவுக்கு பக்தி கூட அவங்களுக்கு இல்லை. இந்த ஆட்சி அதிகாரம் என்ற இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். என்னன்னு சொன்னால் இதை வச்சா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏன்னா 10 ஆண்டுகளாக அவங்க வந்து மக்களுடைய
எந்த நல்ல பணிகளும் அவங்க செய்யலை. மக்கள்கிட்ட போய் நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியல அவங்களால. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இது போன்ற 2 சமூகத்துக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவின் மூலமா ஒரு அதிகாரத்துக்கு வரணும்னு தான் பார்க்குறாங்களே தவிர, நான் 10 வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சேன். அந்த 10 வருஷத்தில் மக்கள் நல்ல பணி. நீங்கள் முதல்ல 2014 என்ன சொன்னீங்க? வருஷத்துக்கு 2000 பேருக்கு, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு தர கொடுத்தீங்களா? இல்லை. அதாவது இந்திய அரசியல்வாதிகள் பணம் சுவிஸ் வங்கியில் இருக்குது, ஆளுக்கு 15 லட்ச ரூபாய் பிடுங்கி கொடுப்பேன் வங்கியில் போடுவேன்னு நீங்கள் பண்ணீங்களா? பண்ணலை. சரி, 2019 தேர்தல் என்ன பண்ணீங்க? புல்வாமா தாக்குதலை மேற்கோள் காட்டி தான் பிரச்சாரமே பண்ணீங்க. அந்த புல்வாமா தாக்குதல் நடத்தியதே பாஜக தான் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஆளுநராக இருந்த சத்யபால் சிங் மாலிக்கே தெளிவாக சொல்கிறாரு. சரி, அவரு கூட ஆளுநர் பதவி கொடுத்து வாபஸ் வாங்கினாங்க அவரை, அதனால் விரக்தியில் பேசுகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால், மகாராஷ்டிரா அரசு அர்ணா கோசாமியை கைது பண்ணாங்க. ரிபப்ளிக் டிவி உரிமையாளர் கைது பண்ணும்போது அவருடைய செல்ஃபோனை சர்ச் பண்ணும்போது அந்த செல்ஃபோனில் அர்ணா கோசாமியும் பாபா அணு உலை மையத்தினுடைய முன்னாள் தலைவர் குப்தா அவர்களும் கலந்துரையாடிக்கிட்ட செய்தி அதில் இருக்குது. அதில் என்னன்னு சொன்னால், அர்ணா கோசாமி சொல்கிறாரு, இந்த வாட்டி ஜி அமோக வெற்றி பெறுவார். அது குப்தா கேட்குற எப்படி இல்லை, ஒரு சம்பவம் நடக்க போகுது, அந்த சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக் நடக்க போகுது, அதன் பிறகு சொல்லவே வேண்டாம், பெரிய வெற்றி பாஜக பெறப்போகுது. அதேமாரி பெற்றுதா இல்லை 2019? அதெல்லாம் முன்னாலே திட்டமிடப்பட்ட சதி வேலைகள். இப்போ நம்ம சொல்கிறேன், அர்ணா கோசாமி சொல்லியிருக்கான். இப்போது ஒரு ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் சொல்லியிருக்காரு. அப்படின்னும்போது நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியல. இப்போ இந்த தாலி அறுத்து அவனுக்கு கொடுத்துருவான் காங்கிரஸ்காரனா. நான் கேட்குறேன், இந்தியா முழுக்க சுமார் 38 மாநிலங்கள் இருக்குது. எந்த மாநிலத்தாச்சும் காங்கிரஸ் கட்சி தலைவராக முஸ்லீம் இருக்கானா? இல்லைங்களா? சரி, சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்குது. அந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்தில் எதுனா ஒரு முஸ்லீம் முதல்வராக இருக்கலாம். அதுவும் இல்லை. ஆனால் எப்படி ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரத்தை பிரதமரே முன்னெடுத்தார் பாருங்க. அவர் என்னடான்னா, யோகி ஆட்சினார் இல்லை, காங்கிரஸ் ஆட்சிக்கு இவங்க இஸ்லாமிய ஆட்சி சரிய சட்டத்தை கொண்டு வருவாங்க. எப்படியெல்லாம் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிச்சு? அமைதியாக இருந்தது. அவங்க பண்ண வெறுப்பு, அதாவது பாஜக பிரதமர் மோடி, அமித்ஷா, யோகி போன்ற முன்னணி தலைவர்கள் பேசிய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வழக்கு தொடுத்திருந்தால் யாருமே, அதுவே பார்த்திங்கன்னா அந்த நெருக்குதல் கொடுத்திருந்தாவே இந்த 240 சீட்டு கூட அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மதம் சார்ந்து, இனம் சார்ந்து தமிழன் ஒரிசாவை ஆளலாமா என்ற கேள்வியை கேட்டதன் மூலமாக அங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் நடத்திய விதிமுறைகள் மதத்தை இனத்தையோ வச்சு பேசக்கூடாது. அப்போ அதை எதிர்த்து வழக்குகள் போடலாம் தானே? இப்போ வழக்கு போட்டால் யார் விசாரிக்கிறது? அவங்க ஆளுங்க தானே விசாரிக்க போகிறாங்க. எல்லாமே ஒரு சிஸ்டமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்க. அமலாக்கத்துறை, இன்கம். இந்த நிலை இப்படியே தொடர்ந்தால் அவர்களை தவிர மற்ற மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? அவங்க மறுபடியும் உண்மையிலே இன்னைக்கு இந்தியா கூட்டணி இவ்வளோ பெரிய அடக்குமுறையை வச்சுக்கிட்டு, அது ஒரு பாட்டு போடுவாங்க தெரியுமா, காலை ஓடிச்சு கையை ஓடிச்சு பாட சொல்லுகிற பாட்டு, அந்த மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸுடைய 1800 கோடி ரூபாய் பேங்க்கை அப்படியே முடக்கினாங்க. இவர் யார், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பேங்க் அக்கௌண்ட்டு அவங்களுடைய ஆட்கள் எல்லாம் கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. சிபுசோரனுடைய மகன் முதல்வராக இருந்து தூக்கி உள்ளே போட்டாங்க. அவருடைய பேங்க் முடக்கினாங்க. எதிர்கட்சிகளை முழுக்க எங்கேயுமே செயல்பட விடாமல் பணம் செலவு பண்ணாமல் செயல்பட விடாமல் பண்ணிட்டு, ஆனால் இவங்க மட்டும் தாராளமாக பணத்தெல்லாம் செலவு பண்ணி இப்படியெல்லாம் பண்ணி தான் இந்த வெற்றி கூட அவங்களால ஜெயிக்க முடியும். தவிர அவங்க சுதந்திரமாக 2 பேருக்கும் கரெக்டான முறையில் இது நடந்தால் இந்த அளவுக்கு வெற்றி கூட பாஜகவால் பெற்று இருக்க முடியாது. உங்களுடைய கட்சியின் நிறுவனர்
திருமிகு பழனி பாபா அவர்கள். அவர்களுடைய பேச்சு இப்போது கூட வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு நேர்மையான ஒரு மனிதராக வாழ்ந்து இருக்கிறார். நிறைய பேருக்கு அவரை பிடிக்குது. அவரை பற்றிய விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்கள். நிச்சயமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நூற்றாண்டின் நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் அவரோடு வாழ்ந்தோம், அவரோடு நம்மளும் சில கால் பயணிச்சிருக்கோம் அப்படின்போது ரொம்ப நெகிழ்ச்சியாகவே இருக்குது. அவர் ஒரு சிறந்த பண்பட்ட போராளியாக தான் நான் பார்க்குறேன். அவர் அரசியல் கட்சி தலைவராக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் அரசியலை வந்து என்றைக்குமே தேர்தலில் நின்னதில்லை. ஆனால் தேர்தலில் வந்து அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் செய்யக்கூடிய துரோகங்களை அந்த நேரத்தில் அப்போவே எடுத்து போட்டு உடைச்சிடுவார். அதுபோல் வந்து திமுகவை வந்து அதிமுக எதிர்த்துட்டு திமுகவில் இணைஞ்சி திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே வரும்போது தான் நாகூர் கலவரம் காரணம் காட்டி பாபாவை என்எஸ்ஏல தூக்கி போடுறாங்க. அப்போவே பாபா சொல்லிட்டாரு, அவன் அதிமுக எதிரின்னா அவன் துரோகிடா, எதிரியை நம்பலாம் துரோகியை நம்பக்கூடாதுன்னாரு. ஆனால் இன்றைக்கி வந்து அது உண்மையாக இருக்குது. சுமாராக 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் இன்றைக்கி நிதர்சனமாக உண்மையாக இருக்குது. உங்களுடைய சந்திப்பு, உங்கள் நிறுவனரோடு உங்கள் முதல் சந்திப்பை பற்றி சொல்லுங்கள். முதல் சந்திப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடம் வந்து வடபழனியில் ஒரு அலுவலகம் இருந்தது. அந்த வடபழனி அலுவலகத்துக்கு போகிறோம். ஒரு நண்பர் உமர் ஃபாரூக்குன்னு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு இதேமாரி பாபான்னு ஒருத்தர் இருக்கார், வாங்க போய் சந்திப்போம் அப்படின்ட்டாரு. நாங்கள் போகிறோம். போயிட்டு சரி யார் அப்படின்னு போய் பார்த்தா இவர் உட்காந்துருக்காரு. வழுக்கு தலை, ஒரு லுங்கி, ஒரு பனியன் போட்டு அப்படியே உட்காந்து இருந்தார். நான் போய் உட்காரேன், எங்கே அப்படின்னு கேட்டார். பாபாவை பார்க்க வந்தோம். சரி, ஆமாம், அவர் எதுவும் புக்கு படிச்சுட்டு நான் பாட்டும் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் பையன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. வலைக்கும் சலாம். நான் சொன்னதில்ல ரஹீம் இவர் தான் ப்ரெஸ் வச்சுருக்கேன். அப்படியாடா, எங்கே வச்சுருக்க ப்ரெஸ்ஸு, என்ன பண்ணுற அப்படி அந்த உரிமையாக கேட்டார். பட் அது வந்து எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி என்னை யாரும் வாடாப்படான்னு சொல்லி அறிமுகம் நண்பர்கள் பேசுகிறாங்க வாடாப்படான்னு, அறிமுகம் இல்லாத நபர் எடுத்தோன்னே வாடாப்படான்னு சொல்கிறாரு அப்படின்னு அது எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடலை ஏற்படுத்திச்சு. சரி என்னவோ வந்தோம், யாரும் இருந்தாலும் நம்மளை வாடாப்படான்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிலே சொல்ல, அவனே பதில் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கிளம்புண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை கிளம்பிட்டேன். நான் கிளம்பிட்டு நான் வரும்போது அப்போ ஃப்ரெண்டு அவன் தான் கேட்குறப்பல, என்னப்பா ஆச்சு, என்ன பாபாவை பார்த்து என்ன, சும்மா நான் எடுத்தோன்னே வாடாப்படான்னு மாடு மேய்க்கிற மாதிரி வாயா போகலாம், வேறு வேலை இல்லை இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து அவன் வந்துட்டேன். நான் வந்துட்டு அடுத்த நாள் இல்லை பார்க்குறேன் என்னுடைய ப்ரெஸ் ஆண்டை வந்து அப்போ விசிட்டிங் கார்டு வாங்கினார், என்னுடைய விசிட்டிங் கார்டு. அடுத்த நாள் காலைல நாங்கள் ப்ரெஸ் தந்து இப்படி உட்காந்துருக்கோம், அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து வந்துட்டு அவர் திடீர்னு உள்ளே வந்துட்டார். இங்கேயே இருந்தாலும் பார்த்துருக்குமே அப்படின்னு, என்ன வேணுங்கும்போது என்னடா அப்படின்னும்போது அந்த குரல் அன்னைக்கு முதல் நாள் கேட்ட குரல் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, இதான் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக, இது இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு சில ஐடியாலாம் கொடுத்துட்டு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்தாரு. அப்புறம் டீ சாப்பிட்றீங்களா, ஆமாம் சாப்பிட்றேன்னு டீயை வர வச்சு விட்டு அங்கேயே உட்காந்தா சாப்பிட்டா. அங்கே ஒரு 1 ஹவர் அவர் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அந்த 1 ஹவரில் அவர் கூட விழுந்தது தான் இன்ன வரையிலும் அவரை விட்டு என்னால் விலக முடியாத ஒரு முதலில் மோதல் தான். மோதல் இல்லை, வெறுப்பில் என்ன எடுத்தோன்னே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனால் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 மணி நேரம் விருப்பம் மாறிடுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமது சாப்பிக்கிட்ட பழகியிருக்கேன். நான் முஸ்லீம் லீக் தலைவர், அதேமாரி லத்தீப் சாப்பிக்கிட்ட பழகியிருக்கேன், எல்லா தலைவர்கிட்டையும் நான் வந்து பழகியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சிறந்த ஒரு நான் தலைவனாக ஏற்றுக்கிட்டதுன்னா அது பழனி பாபா தான். அவங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க, எந்த பொறுப்பு? இல்லை அப்போது பொறுப்பெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அவர் தான் ஒன்மன் தான். அவர் யாரையுமே வந்து பொறுப்பாக போட்டதில்லை. ஆனால் சென்னை மாவட்டத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன், சென்னை மாவட்டத்தை பொறுப்பாளர் பார்த்துட்டு இருந்தேன். கூட்டங்களெல்லாம் போடுவோம் எல்லாமே. நான் அவர் யாரையுமே வந்து ஒரு ஆர்கனைஸாக பண்ணலை. அவர் மாவட்டம், ஒன்றியம், நகரம் அப்படின்னு சொல்லி பண்ணலை. ஏன் சொன்னால் நம்ம பண்ணுவோம். நான் அதை நிறைய தடவை அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதேமாரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு. இல்லைடா, கட்டமைப்பு உருவாக்க மாட்டேன்றேன்னா நானும் போது என்னை கேஸ் போடுறான், நான் ஜெயிலுக்கு போகிறேன், வழக்கு எதிர்கொள்கிறேன் எல்லாமே. நம்ம கட்டமைப்பு உருவாக்கிட்டோன்னா அங்கங்கே இருக்கிற அப்பாவி பசங்க வந்து வருவாங்க, கட்சியில் சேருவாங்க, நம்ம கூட
அவங்கள வந்து பாதிப்பாயிடக்கூடாது. ஜெயிலுக்கு கேஸுக்குன்னும் போது இதுவாகிடும். அதனால தான் நான் அந்த கட்டமைப்பு உருவாக்காமல் இருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்லும்போது அன்றைக்கி எனக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் அவருடைய மறைவுக்கு பிறகு அதே ஜிஹாத் கமிட்டியை நான் கட்டமைப்பு உருவாக்கினேன். அவருடைய வீரமரணத்துக்கு பிறகு நான் அந்த அமைப்பை கட்டமைப்பு உருவாக்கும்போது அந்த அமைப்பு தடை செஞ்சிட்டாங்க. அப்போது பாபா சொன்னது தான் நினைவு, நான் எப்போது வந்து கட்டமைப்பு உருவாக்கணும் அமைப்பை தடை பண்ணிவிடுவேன்டா அப்படின்னாரு. ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் நான் கட்டமைப்பு உருவாக்கும்போது அமைப்பை தடை பண்ணிட்டாங்க. அதுவும் தடை பண்ணது சாட்சியத்தை யாருன்னு சொன்னால் திமுக அரசு தான். உங்களுக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. இல்லை, திராவிட முன்னேற்றத்துக்கு கூட கருத்து வேறுபாடுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரித்து தான் நான் பிரச்சாரமே பண்ணேன். ஆனால் இவங்க இன்னும் திருந்தலை. இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக இருக்காங்க. ஆளுங்கட்சியாக மாறின பிறகு எதிரியாகலாம் மாறிடுறாங்க. திமுக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. பாபாவே சொல்லுவார் அடிக்கடி, திமுக எதிர்கட்சியாக இருக்கிறதுலையும் மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவான். திமுக எப்போ ஆளுங்கட்சியாக ஆகிறோன்னா அவன் சம்பாதிக்கிறதுக்காக மக்களை எல்லாம் படுகொழியில் தள்ளுவான் அப்படின்னு சொல்வார். அது இன்றைக்கி 100 விழுக்காடு உண்மையாக இருக்குது. இப்போ உங்களுடைய தொடர் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறவர்களை வெளியில் கொண்டு வரணுன்ட்டு நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அதற்கான ஏதாவது செயல்பாடுகள்? இல்லை, அது தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். அதுக்கு உண்டான போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், போராட்டங்கள், குறைஞ்சது 100கணக்கான போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், மறியல், ஏதோ பண்ணிட்டும் கூட சில பேர் விடுதலை ஆகியிருக்காங்க. சில பேருக்கு இடைக்கால ஜாமீன், சில பேருக்கு வந்து பரோல்ன்ற விடுப்பு இப்படியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அதை தொடர்ந்து அவங்க விடுவிக்கிற வரையிலும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். அதிமுக ஆட்சியிலையும் அதை போராடணும். இப்போ திமுக ஆட்சியில் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கோம். 2 கட்சியிலுமே எதிர்கட்சிகளாக இருக்கும்போது உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. இல்லை, இந்த முறை அதிமுக வந்து எப்படின்னு சொன்னால், சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுறீங்க, விடுதலை பண்ணுங்க, ஏன்னா நாங்கள் தானே எதிர்க்கணும், நாங்களே ஆதரிக்கும் போது வேறு யார் எதிர்க்க போகிறாங்களே அப்படி. அதாவது சட்டமன்றத்திலே முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான தீர்மானம் கொண்டு வரும்போது யாருமே பிஜேபி எம்எல்ஏக்கு 4 பேர் கூட படுபயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்கல, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, விடுதலை பண்ணியிருக்கலாம். ஆனாலும் திமுக என்ன பண்ணுறது, விடுதலை பண்ணாமல் வச்சிருக்கு. இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளே பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுங்க. திமுகவை பற்றி எதுவுமே சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் நடந்தது, விழுப்புரம் மாவட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் இருந்த செஞ்சி மஸ்தான், அவர் நோன்பு நேரத்தில் விழுப்புரம் மாவட்ட திமுக தலைமை மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்தானுக்கும் பொன்முடிக்கும் ஏதோ பிரச்சனை வருது. மைக் எவர் பிடுங்குறாரு, அவர் இழுக்கிறாரு, இதேமாரி நடக்குது. அந்த காரணத்துக்காக இப்போ வந்து அவர் மாவட்ட செயலாளர்லேருந்து பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. செஞ்சி மாவட்ட விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அவங்க பொன்முடி அவங்களோட மகனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது பொன்முடி சொல்கிறது தான் இவங்களுக்கு வேத வாக்குன்னா, ஒரு முஸ்லீம் சொல்கிறது அவங்களுக்கு ஏற்றுக்க தயாராக இல்லை. அவர்கள் கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. மஸ்தானை பொறுத்தவரையிலும் அவர் இஸ்லாமியெல்லாம் நடந்துட்டு இல்லை. அவர் தன்னை அவர் திமுக பக்தனாகவே இருக்கார். உங்களுக்கு தெரியும், அவர் கோயிலுக்கும் போவார், சர்ச்சுக்கும் போவார், மசூதிக்கும் வருவார். அவர் ஒரு வித்தியாசமான மனுஷன், உங்களுக்கு தெரியும். அது போன்ற நபர்களே திமுக வந்து இன்றைக்கி வந்து ஒதுக்குதுன்னா, அப்போது திமுகவுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மட்டும் வாங்கணும். சில பேரை வச்சுருக்காங்க, கார்ப்பரேட் முதலாளிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த சில பேர் கார்ப்பரேட் முதலாளிகள் யாருன்னு சொன்னால் ஹவாலா வியாபாரம் செய்கிறவனுங்களை திமுக கூட வச்சுருக்கு. ஏன்னா அப்போ தான் இவங்க அடிக்கிற கொள்ளைலாம் ஹவாலா மூலிமா வெளிநாட்டுக்கு அனுப்பணும். அதை வச்சுக்கிட்டு அவங்க மூலிமா சில முஸ்லீம் அமைப்பு, முஸ்லீம் லீக், தமுக, இது போன்ற தேர்தல் நேரத்தில் சில அமைப்புகளை கூட சேர்த்துக்கிட்டு அவங்க மூலிமா வந்து இந்த இஸ்லாமியருடைய வாக்குகளை முழுக்க அறுவடை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த இஸ்லாமிய சமூகமும் தொடர்ந்து
அது இவனுங்க திருந்த போகிறதே இல்லை. இந்த சமூகம் நாசமாக போக போகுது. இந்த சமூகம் திமுகவை நம்பி 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 இது நாள் வரையும் நாசமாக போயிருக்காங்க, இன்னமும் நாசமாக போக போகிறானுங்க இந்த சமூகம். இதுக்கு காரணம் இந்த தலைவர்களும் இன்னும் இந்த உலமா சபை போன்ற அமைப்புகளும் தான் இதுக்கு காரணம். இப்போ தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த வாக்குகளை நிறைய பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து? நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது தான் ஒரு சிறந்த விஷயம். அந்த விடுதலை சிறுத்தைகள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து 2 MP சீட்டு ஜெயித்தாங்க, அதனால் அவங்களுக்கு ரெகக்னஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை, அவங்க தனிச்சா நின்னாங்க. ரெண்டாவது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைச்சு அவங்க தேர்தல் களம் கண்டாங்க. அதில் வந்து ஒரு தேர்தல் அங்கீகாரம் பெறுறது சாதாரணமான விஷயம் இல்லை இன்றைய சூழலில். அது வந்து இனவாத கொள்கை இல்லைங்களா? ஒரு இந்தியாவுக்குள்ளே இருந்துட்டு ஒரு தேசிய இனவாத கொள்கையை முன்னெடுத்து அதன் மூலிமா இன்றைக்கி தேர்தல் அங்கீகாரம் பெற்று, அதனால தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகாரம் பெற்றது வந்து சிதம்பரம் எதிர்க்கிறாரு, செல்வ பெருந்தகையை எதிர்க்கிறாரு, தமிழிசையை எதிர்க்கிறாங்க, பாஜக காங்கிரஸ் ரெண்டுமே எதிர்க்கு பாருங்க. ஏன் சொன்னால் இந்த கால நூற்றாண்டில் வந்து அந்த தேர்தல் அங்கீகாரம் என்பது அவங்க வெற்றி பெற்றதுக்கு ஒரு சமமானதாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நாம் தமிழர் வளர்ச்சி பெறுவது இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல குறியீடாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? இல்லை, பாதகம்னு எப்படி சொல்ல முடியும்? பாதகம்னு சொல்ல முடியும். அது நல்ல ஒரு முன்னேற்பாடாக தான் நானும் பார்க்குறேன். என்னுடைய பார்வையில் நல்ல ஒரு இதுவாக தான் பார்க்குறேன் நான். இப்போ எதிர்காலங்களில் நீங்களும் அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் உண்டா? இல்லை, அதுக்கும் அவங்க அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய இந்நாள் வரையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டணியே இல்லை, நாங்கள் தனிச்சு அடுத்த இடத்துக்கு வந்திருக்காரு. அதாவது நடிகர் விஜயோட இணைந்து செயல்படுவதற்கான அந்த ஒரு பேச்செல்லாம் அவர் பேசுகிறார். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்கள், விஜய் கூட இணைஞ்சாருன்னா நம்ம எல்லாம் வந்து இணைய முடியாது, நம்ம ஆதரிக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால் கடந்த 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக போராடிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நம்ம ஏற்றுக்கலாம். இந்த கூத்தாடியை வச்சுக்கிட்டு அவர் நாம் தமிழர் கட்சி இணைஞ்சு அவர் களம் கண்டாருன்னு சொன்னால் நிச்சயம் நான்லாம் அதை கடுமையாக எதிர்ப்பேன் நான். ஏன்னு சொன்னால் நேற்று வெளியும் வந்து நீ வந்து கூத்தாடி வந்து இன்றைக்கி வந்து நான் அரசியலில் நான் அதிகாரத்துக்கு வரணும், கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆனால் கோட்டையில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவனால நம்ம முன்னிலைப்படுத்த முடியாது இல்லைங்களா? இப்போ வந்து சீமான் அவர்கள் வந்து திராவிட கட்சிகளுடனும் தேசிய கட்சிகளுடனும் கூட்டு வைக்க மாட்டேன் அப்படின்றத முதல் தான் சொன்னார். அதனால தான் அடுத்து எந்த விதமான அந்த சார்பு இல்லாத ஒரு தமிழக ஏன் அது இல்லைன்னா என்ன வேல்முருகன் இல்லையா? எத்தனை அமைப்பு இஸ்லாமிய அமைப்புகள் இல்லையா? எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. அவங்க கூட்டணின்னு சொல்லட்டும், நிறைய அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகள் வரும். ஏன் வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே திமுக, வேறு வழி இல்லாமல் திமுக கூட்டணியில் சில பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து விஜயை கூப்பிட்டு வந்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது நிச்சயம் அது வேலைக்கு ஆகாது. இந்த கூட்டணியில் புதுச்சேரியில் இருக்கிற ரங்கசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் அரசியலுக்குள்ளே வரப்போகிறார், அவர்களும் அவங்களோட இணைய போகிறார், அதாவது கூட்டணியா அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ரங்கசாமி வந்து எந்த கூட்டணியில் இணைய போகிறாரு? அதாவது சீமான், நடிகர் விஜய், ரங்கசாமி அப்படி இல்லை. விஜய் சீமான் இணையே இல்லை. ஒரு அதாவது அது இணையில இணைஞ்சார்னா அது வந்து சீமானுக்கு பின்னடைவு. அது நான் நீ எழுதித்தரேன். நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இன்றைக்கி உட்காந்து தட்டி பேசுகிறாருங்க. திமுகவை எதிர்க்காரு, அதிமுக எதிர்க்காரு, காங்கிரஸ் எதிர்க்காரு, பிஜேபி எதிர்க்காரு, இன்னும் இருக்கிறதெல்லாம் சுற்றி வச்சு பேசுகிறாரு. நீங்கள் வந்து இவர் விஜய் கூப்பிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நீங்கள் யாரை எதிர்ப்பீங்க? கேள்வி பிறக்குமா இல்லையா? இப்போ சீமானை பொறுத்தவரை ஒரு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொருளாதாரத்தை பெற்றுக்கொண்டு திமுகவை எதிர்த்தார், பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவுக்கு இருந்தது, இப்படியெல்லாம் பேச்சுகள் இருக்கிறது. இல்லை, அது நமக்கு வந்து மறைவான விஷயத்தை பற்றி நமக்கு ஞானம் இல்லை. அவர் இங்கே காசு வாங்கினா அங்கே காசு வாங்கினா. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்து இன்ன வரையிலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை விஷயத்தில் தெளிவாக இருக்கார், போராடிட்டு இருக்கார், களத்தில் நிற்கிறார்.
அதுதான் நான் என்னுடைய சப்போர்ட். ஆமாம், அவர் கட்சியிலேயே அடுத்தடுத்த தலைவர்களை அவர் வளர்க்கவில்லை. மக்களுக்கு வந்து நான் கேட்குறேன், எந்த கட்சி தலைவர், எந்த கட்சியில் வந்து அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் ஒரு அமைப்பு செயலாளர், பொருளாளர், அந்த கொள்கை நான் சொல்கிறேன், எந்த கட்சியில் அப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லுங்கள். திமுகவில் உருவாக்குனாங்களா? திமுகவில் உருவாக்குனா எப்படி வந்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வராரு? இல்லை, அடுத்த துரைமுருகன், பொன்முடி அப்படிலாம் இருக்காங்க. ஆனால் உருவாக்குனாங்களா? நானும் சொல்லுவேன், உருவாக்க முடியாதுங்க, அவங்களா வர்றது தான். அண்ணா உருவாக்குனாரா? அண்ணா உருவாக்கணும்னு பார்த்தா நெடுஞ்செழியன் தான் உருவாக்குனாரு. தம்பி வா, தலைமை ஏற்க வான்னு. அவரை தூக்கி கீழே போட்டு 4வது இடத்துல இருந்த கருணாநிதி வரலையா? அவருக்கு பிறகு அவர் மகன் வரலையா? மகனுக்கு பிறகு அவர் மகன் வரலையா? இப்படி தானே வருது. எந்த கட்சி உருவாக்கிச்சு? சீமான் உருவாக்காமல் இருக்காருன்றான். விடுதி சேர்த்து உருவாக்கி வச்சிருக்கா? இல்லை அதிமுக உருவாக்கியிருக்கா? அதெல்லாம் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் அவருக்கு பிறகு இன்னொருத்தர் தன்னிச்சையாக வரது தான். அதாவது தொடக்க காலங்களில் உங்களுடைய நிறுவனர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோடெல்லாம் ஒரு அணுக்கமான நிலையை கொண்டிருந்தார். நீங்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி கூட நான் இன்றைக்கி கூட ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்குது. பட் அவங்க அடிக்கடி இந்த பாஜக கூட்டணின்னும் போது எனக்கு கொள்கை ரீதியான பிரச்சனை இருக்குது இல்லையா? நம்ம அது பயணிக்க தனிப்பட்ட முறையில் நட்பு உண்டு. தனிப்பட்ட முறையில் நட்பு இருக்குது, அது எல்லாம் இருக்குது. ஆரம்ப காலத்துலேருந்து டாக்டர் வந்து ஒரு சிறந்த மனிதன், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய கட்சியை காப்பாற்றிக்கிறது அடிக்கடி அவர் பாஜகலாம் கூட்டணியாக போகிறாரு. அது தவிர்த்துட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 தமிழ்நாட்டின் அரியணையில் அமருமா? என்னுடைய பார்வையில் அப்படி தான் தெரியுது. இப்போது அதாவது குறிப்பாக பெரிய கூட்டம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்குது. அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தினகரன் அவர்கள்லாம் நிறைய வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரிந்த நிலையில் இருக்கும்போது அந்த இடத்தை அவர்கள் அடைய முடியும் என்று எப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, அடைவாங்க. அதுக்குண்டான கட்டமைப்பு வந்து எடப்பாடி கையில் வந்துச்சு. அது வந்துச்சுன்னு போது எப்போவுமே வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜார்ஜேன்னு இருந்தது. அப்புறம் அப்போ கூட வந்து ஜானகியும் வந்து நிறைய இதெல்லாம் வாங்கினாங்க, ஓட்டெல்லாம் வாங்கினாங்க. இருந்தாலும் ஜெயலலிதா வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாங்க. அவங்க தான் அடித்து தூக்குனாங்க. அது கடைசியாக அவங்களே வந்து ஒதுங்கிட்டாங்கன்னு போது இன்றைக்கி ரெட்டையிலையும் கட்சியும் வந்து யார் கையில் இருக்குது? இவங்க கையில் தான் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் சாதி ரீதியான வாக்குகள் வந்து கொஞ்சம் பேருக்கு மாறுமே தவிர அது தொடராது. அது ஏன்னா அவங்களுக்கும் வந்து அரசியல் ரீதியாக அங்கீகாரம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அது நிச்சயம் வந்து அதிமுக பக்கம்தான் சாய்வாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓபிஎஸ்க்கெல்லாம் அவ்வளோ ஒன்றும் செல்வாக்கெல்லாம் இல்லைங்க. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறேன், அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த 4 மாவட்ட செயலாளர்களே அவர் பின்னாடி போயிருப்பாங்க. அவங்களே போகலை. இல்லை, ஓபிஎஸ்க்கெல்லாம் செல்வாக்கு இல்லை. டிடிவிக்கு ஒன்றா சொல்லலாம், சசிகலாவுக்கு சொல்லலாம், ஓபிஎஸ் எல்லாம் இல்லை. இப்போ இந்த மக்களவைத் தேர்தல் முடிந்த உடனே சசிகலா ஒரு புதிய குரலை கொடுத்துருக்காரு, எல்லாம் ஒன்று சேரணும், இனிமேல் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்ற ஒரு பேச்சை எடுத்திருக்காங்க. இல்லை, அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து பேசுகிறாங்க. அவங்க யார் தலைமையில் ஒன்று சேரணும், எல்லாரும் ஒன்று சேருங்கன்றது இல்லை, யார் தலைமையில் சேருங்கன்றது தான் கேள்வி. சிக்கல். அவங்க வந்து தொடர்ந்து சொல்கிறாங்க ஒன்றிணைங்கன்னா யார் தலைமையில் ஒன்றிணைக்கிறது? அதுதானே சிக்கலாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலித் அமைப்புகள் ஒரு காலத்தில் எல்லாரும் தனித்தனியாகவே ஓரளவுக்கு செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளை தவிர மற்றவர்களெல்லாம் ஒரு தொய்வு நிலைக்கு உள்ளாகிவிட்டார்கள் என்ற ஒரு தோற்றம் தெரிகிறது. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அதிமுக சில பேரை என்கரேஜ் பண்ணுது, திமுக வந்து விடுதலை சிறுத்தை என்கரேஜ் பண்ணுது. இது தொடர்ந்து அப்படி தானே இருக்குது. கடந்த காலங்கள்லையும் அப்படி தானே இருந்தது. அவர்களையும் பிரித்து வைத்து அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி தானே எல்லாம் இந்த அரசியல் கட்சியுடைய நிலைப்பாடாக தானே. இப்போ தொடர்ந்து, அதாவது ஒரு காலத்தில் வந்து எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்த கம்யூனிஸ்டுகள், பொது உடைமை கட்சிக்காரர்கள் தொடர்ந்து தேய்வு நிலையிலேயே போய்கொண்டிருக்கிறாங்க. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ ஆளுங்கட்சியாக திமுக இருக்குது, திமுக கூட்டணியில் இப்போ 2 எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அப்போ அவங்க என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் பேசுகிறதே இல்லை. அவங்க மேல்மா சிப்காட் விஷயத்தை பேசுனாங்களா? பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி பேசுனாங்களா? ஆனால் அவங்க தான் மக்களோட மிக நெருக்கமாக பழகுகிறவர்கள், பேசுகிறவர்கள். சரி, இப்போ இதை பற்றியெல்லாம் ஏன் பேசாமல் இருக்காங்க? ஒரு நாள் 2 நாள் இல்லையே.
மேல்மா சிப்காட் விஷயம் வந்து தொடர்ந்து 6 மாதமாக போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள். பரந்தூர் விமான நிலையமும் 1 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க விவசாயிகள். ஏன் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ ஏன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எவனுமே பெரிய சரி ஆதரவு அதாவது அவங்க வந்து செய்ய வேண்டிய மக்கள் பணியை செய்யாதனால் அவங்களுக்கு இந்த தொய்வு நிலை. நிச்சயம் அதுதான். அப்போ நீங்கள் ஆளக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எங்கே மக்களுக்கு உண்டான பணியை உங்களால் செய்ய முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்குன்னா அதுதான் காரணம். நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வந்து தொடர்ந்து 5 முறை முதல்வராக இருந்த ஜோதி பாஸ் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அதே இடத்துல வந்து ஒரு சீட்டு கூட உங்களால் வாங்க முடியாத நிலையில் நீங்கள் கட்சியை வச்சுருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய இவ்வளோ பெரிய பின்னடைவுக்கு என்ன காரணம்? அப்போ உங்களுடைய செயல்பாடு இல்லை, அதுதான் உண்மை. இல்லைன்னா வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்ததுங்க? திரிபுராவில் விட்டீங்க ஆட்சி ஓட்டுமா, இப்போ கேரளாவில் மட்டும் இருக்குது. இப்போ சிறுபான்மையினர் மீது இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் ஒரு எதிர்ப்பு சிந்தனையை அப்படி உருவாக்கியிருக்காங்க. அதுவும் 2019க்கு பிறகு, 14க்கு பிறகு கூட கொஞ்சம் பரவாயில்ல, அதுக்கு பிறகு 19 பிறகு மிக நேருக்கு நேர் கருத்தளவில் மோதுகிற அல்லது முரண்பட்டு கொள்கிற ஒரு நிகழ்வை கொண்டு வந்து இங்கே தமிழகத்தில் திணித்திருக்கிறார்கள் என்ற பார்வை. ஆமாம், அதாவது பாஜக வந்து எப்படின்னு சொன்னால் இந்தியா முழுக்க வந்து அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. எக்காரணம் கொண்டு முஸ்லீம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ என்னையே வந்து காசு கொடுத்தோ இல்லை ஏதோ ஒரு பதவி ஆசை கொடுத்தோ வேலை வாங்கிட்டாவே என்னுடைய நிழல் கூட வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடாது, என்னுடைய குடும்பத்தார் கூட பாஜக ஓட்டு போடும். அதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பெரிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய தலைவர்களை பாஜக பக்கம் சேர்த்து பாஜக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் அந்த இஸ்லாமிய வாக்குகள் பாஜக ஓட்டு வராதுன்றது அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்போ முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி பிரிவினை எதிர்ப்பாக மாற்றி தான் அவங்க வந்து வாக்குகளாக வந்து அந்த அறுவடை செய்ய பார்க்குறாங்க. அப்போது நாம் வந்து இந்துக்களுக்கு ஆதரவான கட்சி, காங்கிரஸ் வந்து முஸ்லீம் கட்சி அப்படி பிரிச்சுட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இவ்வளோ கொடுமைகளும் நடந்திருக்கு. தடா என்ற கொடுஞ்சட்டம் கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான். அவர்களால் தான் நீங்கள் சிறைக்கு போனீங்க. ஆமாம், பாபர் மசூதி இடிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில் தான். பாகல்பூர், மும்பை நிறைய கலவரங்கள் நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில் தான். அப்போ இஸ்லாமியர்கள் என்ஐ என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமையை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி தான். யூபா என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆக்ட் என்கின்ற ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி முஸ்லீம்கள் மீது மட்டும் பயன்படுத்திட்டு வருது பாஜக அரசு. இந்தியா அந்த சட்டத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் ஆட்சி தான். அது 1968 நேரு இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட சட்டமாக இருந்தாலும் அது வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இந்தியா முழுக்க கொண்டு வந்து சாட்சாத் நம்ம சிதம்பரம் தான். சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த சட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வந்தேன். இன்றைக்கி அது முஸ்லீம்களுக்கு எதிராக தான் பயன்பட்டு வருது. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது தான். அதனால் காங்கிரஸ் ஏதோ உத்தம புத்திரன் பூர்ணமானவன் வானத்திலிருந்து குறித்த தேவ தூதர்கள், அவங்க வந்தால் சிறுபான்மை மக்களெல்லாம் வந்து பாலாறு தேனாறு ஓடும், அவங்க சுபிட்சமாக இருக்காங்க, மாளிகைகளில் வாழ்வாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. 13,000 தடா வழக்குகள் போட்டு 60,000 பேர் கைது பண்ணி 20 ஆண்டு 25 ஆண்டு 15 ஆண்டுகள் கூட இந்தியா முழுக்க வந்து இன்னவரையிலும் கூட சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கொடூரம் இதே காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது தான். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் காங்கிரஸ் ஆட்சியை பற்றி. இப்போ அப்துல் கலாம் அவர்கள் பெயரிலான பள்ளி மாணவர்களுக்கான உதவித்தொகைலாம் கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் நிறுத்திட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில். இந்த மாதிரி பல திட்டங்களை, இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கிற சலுகைகளை இந்த அரசு, ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது என்ற செய்தி கிடைக்கிறது. அதை பற்றி உங்களுக்கு இல்லை, எனக்கு வந்து அப்துல் கலாமுடைய மரணமே வந்து அது கொலையாக தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அவர் நோய்வாய்ப்பட்டது தெரியல, அவர் வந்து மரணிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு கருகருன்னு ஒரு உடலை காமிக்கிறாங்க. அவரான்னு தெரியல, எதுவுமே தெரியல. அவர் எங்கே போனார் கேட்டால் ஷிலாங்கில் போயிட்டு செத்துட்டார். ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போய் அந்த ஷிலாங்க்கு போனாருன்னா முன்னாள் ஜனாதிபதி ப்ளஸ் வந்து அணு உலைய தலைவராக இருந்திருக்காரு.
அப்போ அங்கே ஒரு வீடியோ கூட இல்லையா அவர் அந்த கான்ஃபரன்ஸில்? அவர் மயங்கி விழுந்த ஒரு வீடியோ கூட இல்லையா? அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன ஒரு வீடியோ கூட இல்லையா? ஏன்னா முன்னாள் ஜனாதிபதியின் போது ஆம்புலன்ஸோடு தான் போவாங்க, ஆம்புலன்ஸும் போவோம், ஃபுல் பாதுகாப்போடு எல்லாமே போவோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சத்தீஸ்கரினுடைய கல்வி அமைச்சர் வந்து அப்துல் கலாம் சாகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பள்ளி மாணவர்களை வச்சு அவங்க இறுதி அஞ்சலி செலுத்துகிறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்போது இல்லை அது தவறாக வந்து புகைப்படம் வச்சு அப்துல் கலாம் புகைப்படம்னு தெரியாமலே வச்சுட்டாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்துல் கலாமே வந்து கொன்னா மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் அவர் மயங்கி விழுந்து தானே இருந்தார். மயங்கினா எங்கே விழுந்தார்? புகைப்படங்களே இல்லையா, வீடியோக்கள் இல்லையா? அவரும் வந்து அவர் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும்போது இமாலயா ஷிலாங்க்கு ஏன் போனோம் அவர் அந்த பகுதிக்கு? போகும்போது ஆம்புலன்ஸே எதுவுமே இல்லையா அவரை கூட்டு? ஏன்னா முன்னாள் ஜனாதிபதி இல்லையா, முன்னாள் ஜனாதிபதி போது ஆம்புலன்ஸ் எல்லாம் போவோம் கூட. நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய இயக்கமும் உங்களுடைய தனிப்பட்ட சேவை அமைப்புகளும் மனநிலைகளும் இன்னும் உயர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து தமிழன் தொலைக்காட்சியில் உங்கள் கருத்துக்களை கூறியமைக்கு எங்களது மனம் கனிந்த நன்றி தெரிவித்துள்ளேன். நன்றி, வாழ்த்துக்கள். நேயர்களே, மற்றொரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.